நண்பர்களே, ஆகஸ்ட் 9ஆம் தேதி இப்பொழுது 3:07 லண்டனில் காசாவை கைப்பற்றுவதற்கான நெதன்யாகுவின் திட்டம் மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய ஒரு திட்டமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. அகமட் நஜார் தனது சகோதரியின் அனுபவங்களோடு இந்த விஷயங்களை விவரிக்கிறார். காசாவை கைப்பற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஹமாஸோடு இணைந்து அந்த மக்கள் தற்பொழுது அங்கிருந்து வெளியேற மறுக்கிறார்கள். பலஸ்தீனத்தை விட்டு கொடுக்க முடியாது என்று மக்கள் உறுதியாகவே நிற்கிறார்கள். அவர்களுடைய உறுதியை நெதன்யாகு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதே இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. இஸ்ரேல் இப்போது காசாவை முழுமையாக கட்டுப்படுத்த விரும்புகிறது என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? அகமட் நஜார் என்கின்ற ஒருவர், அவருடைய சகோதரி காசாவில் தற்பொழுது வசித்து வருகின்றார். அங்குள்ள அனுபவங்களை அவர் விவரிக்கிறார். ஸ்கையில் இந்த விஷயங்கள் தொடர்பாக ஒரு நீண்ட ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறார். என் சகோதரியின் வார்த்தைகள் இன்னும் என் மனதில் எதிரொலிக்கின்றன என்று அவர் சொல்கின்றார். அவளுடைய குரல் நடுங்குகிறது. அது சரிதான். அவள் என் குடும்பத்தின் மற்றவர்களோடு காசாவில் வசிக்கிறாள். அவர்கள் அனைவருக்குமாகவே நான் பயப்படுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏனெனில் உயிர் பயம் சுற்றி சூழ்ந்திருக்கிறது. மேலும் அவருடைய சகோதரி குறிப்பிடுகின்றால், காசா நகரம் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. நாம் எங்கு சென்றாலும் இஸ்ரேலிய தாங்கிகள் இருக்கின்றன. கடலுக்குள் செல்வதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எந்த இடமுமே பாதுகாப்பாக இல்லை. இஸ்ரேல் ஆர்மியின் ட்ரோன்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அவர்கள் உங்கள் வீட்டிற்குள் கூட நுழைய முடியும். எனவே கட்டுப்படுத்த என்ன இருக்கிறது? அதுதான் நம் காலத்தின் மிகவும் கடுமையான கேள்வி. அரசியல்வாதிகள் ஆழ்ந்த கவலை என்ற அர்த்தமற்ற வெற்றித்தனங்களை வெளிப்படுத்துவதை விட பதில் எதுவுமே இல்லை என்று அந்த சகோதரி விவரிக்கிறார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கடந்த வெள்ளிக்கிழமை காசா நகரத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் திட்டத்தை அங்கீகரித்த பின்னர் எனது சகோதரியுடனான இந்த உரையாடல் நடைபெற்றது. விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் ஏற்கனவே காசாவின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இராணுவ ரீதியாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் அது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. எல்லைகள், கடல்கள், வானம், மின்சாரம், உணவு, நீர், தொலைத்தொடர்பு மற்றும் மனிதாபிமான அணுகல், யாரையுமே அணுக விடுகிறார்கள் இல்லை இஸ்ரேலியர்கள். இப்பொழுது முழு கட்டுப்பாடு என்று அறிவிக்கப்படுவது ஒரு புதிய ஒரு விஷயம் அல்ல. அது இனப்படுகொலையின் அதிகரிப்பு. ரஃபாவை எடுத்துக்கொள்ளுங்கள். மே மாதம் 2024 ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை ஆரம்பித்தது. ரஃபா எல்லையை கடக்கும் பகுதியை கைப்பற்றி நகரினுடைய புறநகர் பகுதிகளுக்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்தது. இந்த நடவடிக்கை வெளியேற்ற உத்தரவுகளை, அங்குள்ள மக்களினுடைய வெளியேற்ற உத்தரவுகளை தீவிரப்படுத்தியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல் மவாசி போன்ற பாதுகாப்பான மண்டலங்கள் என்று அழைக்கப்படும் இடங்களுக்கு தப்பிச் சென்றார்கள். ஆனால் அந்த மண்டலங்கள் கூட விரைவாக மரண பொறிகளாக மாறிவிட்டன. நெரிசலானவை, தண்ணீர், உணவு, மருத்துவ வசதி எதுவுமே இல்லாதவை. இஸ்ரேல் ராணுவத்தின் முற்றுகையின் கீழ் மருத்துவமனைகள் இப்பொழுது இருக்கின்றன. எரிபொருட்கள் தீர்ந்து போய்விட்டன. மருத்துவர்கள் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்படுகிறார்கள். உதவி தொடரணிகள், வாகனங்கள் இடைமறிக்கப்பட்டன அல்லது தடுக்கப்பட்டன. எதையுமே உள்ளே விடுகிறார்கள் இல்லை. ஐக்கிய நாடுகள் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, மே 24, 2024 அன்று ரஃபாவில் அதன் நடவடிக்கைகளை நிறுத்த இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டது சர்வதேச நீதிமன்றமும் ஐக்கிய நாடுகள் நீதிமன்றமும். இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த உத்தரவுகளை மீறிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அழிப்பு தொடங்கியது. அந்த நேரத்தில் முழு சுற்றுப்புறங்களையும் அடித்து நொறுக்கியது. 2025 ஆண்டின் நடுப்பகுதியில் ரஃபாவின் பெரும்பகுதி வேண்டுமென்றே இஸ்ரேலிய ராணுவத்தால் இடிக்கப்பட்டு அந்த பலஸ்தீன வரைபடத்தில் இருந்து முற்றிலுமாக அளிக்கப்பட்டதை தற்பொழுது செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே ஒரு சுடுகாடாகவே இருக்கிறது. அப்படியானால் நாம் இன்னும் எந்த சிவப்பு கோடுகளை பற்றி பேசுகிறோம்? இஸ்ரேல் ரஃபாவை ஆக்கிரமித்த போது
பைடன் தானே அது ஒரு சிவப்பு கோடு என்று கூறினார். பிறகு எதுவுமே நடக்கவில்லை. மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்த போது, குழந்தைகளை பட்டினியால் கொன்ற போது எதுவுமே நடக்கவில்லை. இஸ்ரேல் உதவி பணியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் முழு குடும்பங்களையும் கொன்றபோது மீண்டும் எதுவும் நடக்கவில்லை. இப்போது காசா நகரத்தின் எஞ்சியவற்றை அவர்கள் அழித்து விடும் பொழுது, குண்டுகளால் மட்டுமல்ல, பசியால் மக்கள் இறக்கும் போது உலகம் அதே மறு சுழற்சியில் ஆழ்ந்த கவலை என்ற அறிக்கையை மட்டுமே வழங்குகிறது. எரிபொருள் இல்லாமல் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பட்டினி மற்றும் நீர் இழப்பால் இறக்கும் போது ஆழ்ந்த கவலை என்றால் என்ன? மக்கள் ஒரு வெறும் ரொட்டி துண்டுக்காக விலங்குகளின் தீவனத்தை அரைக்கும் போது, குழந்தைகள் ஒரு சில உணவுக்காக இடிபாடுகளை தோண்டினார்கள். அங்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் மா கிடைக்குமா என்று இடிபாடுகளை தோண்டும் போது அது ஒன்றுமில்லை. ஒரு தேசம் பட்டினியால் வாடும் போது, மூச்சு திணறடிக்கப்படும் பொழுது, குண்டு வீசி தாக்கப்படும் பொழுது சர்வதேச சமூகம் உதட்டளவிலே ஆழ்ந்த கவலை என்றே தெரிவிக்கிறது. பொதுவாக இந்த பத்திரிகையாளர் எழுதுகின்றார், என் பார்வையில் இஸ்ரேலுடைய பிரச்சாரம் ஹமாஸை தோற்கடிப்பது பற்றியதாக மட்டுமே இருந்ததில்லை. இது காசாவை நிரந்தரமாக உடைப்பது பற்றியது, காசாவை நிரந்தரமாக இஸ்ரேலோடு சேர்ப்பது பற்றியது. இப்பொழுது அவர்கள் முழுவதுமாக காசாவை இஸ்ரேலோடு சேர்ப்பது தொடர்பாகவே யோசிக்கிறார்கள். அது இந்த பாலஸ்தீனியர்கள் 2.1 மில்லியன் பாலஸ்தீனியர்களை அழிப்பதற்கான ஒரு முறையாகவே இருக்கிறது. பாலஸ்தீனியர்கள் இறக்கவோ அல்லது திரும்பி வரவோ முடியாதபடி நிலத்தை வாழ தகுதியற்றதாக்குவது பற்றியது. மேலும் முழு கட்டுப்பாட்டையும் எடுக்கும் யோசனை அவர்கள் வேலையை முடிக்க விரும்புகின்றார்கள் என்று கூறுவதற்கான மற்றும் ஒரு வழியாகும். பல நிபுணர்கள் சொல்கின்றார்கள், த லக்கிம் இன்ஸ்டிடியூட் மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல், பிடிசிலம் போன்ற அமைப்புகளினுடைய நிபுணர்கள் மற்றும் யுஎன் அதிகாரிகள் முழு கண்காணிப்பு, முழு அறிவு மற்றும் முழு உடந்தையோடு உண்மையான நேரத்தில், சம நேரத்தில் இனப்படுகொலை என்று அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எந்த பிரயோசனமும் இல்லை. லண்டன், வாஷிங்டன், பிரசல்ஸ் மற்றும் உலகெங்கிலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை தடுக்க தவறுகிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள். அதாவது இதனை தடுப்பது என்பது போல நடிக்கிறார்கள். இவர்கள்தான் ஆயுதங்கள் கொடுக்கிறார்கள், ராஜதந்திர உதவிகள் செய்கின்றார்கள், நிதியுதவி செய்கின்றார்கள். ஐநாவிலே பாலஸ்தீனத்திற்கான எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை இல்லாமல் ஆக்குகிறார்கள். அவர்கள்தான் பத்திரிகையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, இந்த குற்றத்தில் பங்காளிகளும் அவர்களே என்று இந்த பத்திரிகையாளர் எழுதுகின்றார். அவர்கள்தான் ஆயுதங்கள், ராஜதந்திர பாதுகாப்பு, நிதியுதவி, ஐநாவில் வீட்டோக்களை வழங்குகிறார்கள். எதிர்ப்பை அடக்குவதும் போராட்டத்தை குற்றமாக்குவதும் அவர்கள்தான். இப்ப உலகளாவிய ரீதியில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெறும் பொழுது இது பயங்கரவாதத்திற்கு ஆதரவான போராட்டம் என்று அவர்கள் போராட்டத்தை குற்றமாக்குகின்றார்கள். அந்த பத்திரிகையாளர் சொல்கின்றார், நான் காசாவில் உள்ள என் குடும்பத்தினரிடம் பேசுகிறேன். சில சமயங்களில் எனக்கு என்ன சொல்வது என்று கூட தெரியவில்லை. தெருக்களில் தாங்கிகள் ஓடுகின்றன, மேலே ட்ரோன்கள் எப்படி ஒலிக்கின்றன, காற்று கூட ஆயுதம் ஏந்தியதாக உணரப்படுகிறது என்பதை என் சகோதரி என்னிடம் தெரிவித்தார். உங்களால் தூங்க முடியாது, உங்களால் சாப்பிட முடியாது, இனி நீங்கள் கத்தக்கூட முடியாது என்று அவர் கூறுகின்றார். ஆனாலும் எப்படியோ இஸ்ரேல் தனக்கு கூடுதலாக நிலம் தேவை, இந்த நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்றே இருக்கிறது. இப்போது கருத்து தெரிவிக்கவும் காசாவின் நிலைமையை நிவர்த்தி செய்ய உலகம் போதுமான அளவு என்ன செய்கிறது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறிதான். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நெதன்யாகுவும் அமைச்சரவையும் முழுமையாக காசாவை ஆக்கிரமிக்க போகின்றார்கள். அதன் அர்த்தம் என்ன? வீடுகள் இல்லாத, உணவு இல்லாத, தண்ணீர் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத மக்களை கட்டுப்படுத்துவது எப்படி? தப்பியோட எங்கும் இல்லாத ஒரு மக்களை ஆக்கிரமிப்பது என்றால் என்ன? இது கட்டுப்பாட்டை பற்றியதல்ல, இது அழிவை பற்றியது. உலகமே அதை அறிந்திருக்கிறது, இந்த அழிவை பார்க்க போகிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ரஃபாவில் தஞ்சம் புகுந்தார்கள். இன்று நகரம் இடிபாடுகளில் கிடக்கிறது. ஐடிஎஃப் முழு சுற்றுப்புறங்களையும் அழித்து விட்டது. டெல் சுல்தான் மற்றும் அல் மவாசி போன்ற பாதுகாப்பான மண்டலங்கள் முழுவதுமாக ஷெல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. சர்வதேச சமூகம் மீண்டும் ஒருபோதும்
போர் வேண்டாம் என்று கோஷமிடும் மற்றும் தார்மீக பொறுப்பை ஏற்கும் அரசாங்கங்கள் அறிக்கைகளை வழங்குகின்றன, கண்டனங்கள். ஆனால் அவை எதையும் செய்யவில்லை. தடைகள் இல்லை, ஆயுத விநியோகத்தில் நிறுத்தங்கள் இல்லை, சிவப்பு கோடுகளை அமல்படுத்துவதில்லை. என் சகோதரியின் இந்த வார்த்தைகள் சட்டவிரோதமான சொல்லாட்சியை குத்தி காட்டுகின்றன. நாங்கள் தாங்கிகள் ட்ரோன்களின் கீழ் பயங்கரவாதத்தில் வாழ்கிறோம். அவர்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழைய முடியும். அவர்கள் கட்டுப்படுத்த என்ன இருக்கிறது? எதுவும் மிச்சமில்லை. ஆனால் அவர்கள் அணிவகுத்து செல்கின்றார்கள். கட்டுப்படுத்த அல்ல, ஆனால் எஞ்சி இருப்பதை நசுக்க. உலகம் உதட்டளவில் மட்டுமே சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆயுதங்கள் மற்றும் ராஜதந்திர பாதுகாப்பை தொடர்ந்து வழங்கும் நாடுகளிடமிருந்து இராணுவ ஆதரவை நிறுத்த வேண்டும் என்று இது கோருகிறது, சமூகம் கோருகிறது. இந்த கொடுமையை தடுக்க ராஜதந்திரம், சிவில் சமூகம், சட்டம் என அனைத்து மட்டங்களிலும் உண்மையான சர்வதேச அழுத்தம் தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் கோருகின்றோம், உலகில் தார்மீக தெளிவு இருந்தால் அது இப்போது உயர வேண்டும், வார்த்தைகளில் அல்ல செயலில் என்று இந்த பத்திரிகையாளர் குறிப்பிடுகின்றார். தன்னுடைய சகோதரியினுடைய வாழ்வை கேட்டு எழுதியிருக்கின்றார். மிக முக்கியமாக இப்ப ஆங்கிலேயர்கள் மத்தியிலே இந்த கட்டுரை மிக பிரபல்யமாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த மக்களினுடைய வாழ்வை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை இருக்கிறது. அதனால் தான் நான் இதனை உங்களுக்கு தந்தேன். தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நேரடியாக தரைவழி தாக்குதலுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் வான்வழியாக தொடர்ந்து குண்டுகளை வீசி பெஞ்சமின் நெதன்யாகு அழித்துக் கொண்டிருக்கிறார். முடிவு என்ன? தொடர்ச்சியாக செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்களே.